குழந்தைங்க வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணோன்னா ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே வருவாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஸ்பெஷல் டிகேகே ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் மூலியமாக பண்ணுவோம். எந்த பெயினும் இருக்காது. குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக எங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதே குழந்தைங்க தான். நீங்கள் ஃபீட்பேக் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இருந்துச்சுன்னா டிகேகே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிகேகே ஹாஸ்பிட்டலுக்கு காஞ்சிபுரம் பீப்புள் தான் வரணுமா என்ன? திருச்சி, மதுரையில், திருத்தணி, லண்டன். I am from Bali, Indonesia. டிகேகே ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஊர்ல இருந்தும் வரலாம். எதுக்காக இந்த டென்டல் தேடி வராங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் கேர். ஸோ எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எந்த குறை இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுறோம். அது நம்பிக்கை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஃபர்தராக யாருக்காவது ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா டிகேகே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அப்படி நான் போன இடம் தான் காஞ்சிபுரம்ல இருக்க டிகேகே டென்டல் ஹாஸ்பிட்டல். இவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி டிகேகே ஹாஸ்பிட்டலுக்கு இம்ப்ளான்ட் பண்றதுக்கு போயிருந்தேன். டீத் இம்ப்ளான்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த த்ரெட்டை வச்சு விட்டாங்க. நான் 2 மாசம் கழிச்சு டிகேகே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்றதுக்காக. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்ச த்ரெட் மேல ஒரு ஸ்டெம்மை வச்சு டைட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது இவங்களோட ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமான பெயினுமே இருக்காது. அதே மாதிரி நம்மளை பாத்துக்கிற விதமே ரொம்ப கேரிங்கா இருக்கும். அந்த ஸ்டெம்மை டைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீத்தோட மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் டீத் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போ ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டா டூத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எனக்கு எப்போவுமே என்னோட டீத் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சரி நம்ம டீத் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் டாக்டர் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ தேடும்போது கூகுளில் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எத்ததுமே ஸ்ரீ டிகேகே ஹாஸ்பிட்டல் தான் வந்துருந்துச்சு. ஸோ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் போனதும் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டீத் செக் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ நான் கேட்டிருந்தேன் எப்படி பெயின் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஒரு கேப் எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படி இதை வச்சு பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக இதை வச்சு நம்ம சரி பண்ண முடியும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அலைன் ஆகும்னு சொல்லிட்டு டெமோ வந்து டாக்டர் காமிச்சிருந்தாங்க. பட் என்னன்னா இட் வில் டேக் லாங் டைம் டு கெட் பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் ஆஃப் த டீத்னு சொல்லிட்டு கேப் ஆல்சோ வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டே வந்துட்டு ஸ்கின் கிளினிக் ஆல்சோ இருக்கு. அதுவும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஸ்கின்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன டர்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான ஆயில், ஒயிட், பிளாக் ஹெட்ஸ், டர்ட் நிறையவே இருந்துச்சு. இது எல்லாமே கியூர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளே மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப், அதான் ரெட் லைட் தெரபி. இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலாக மை ஸ்கின் லுக் மச் பெட்டர் தென் பிஃபோர். ஸோ உங்களுக்கும் ஸ்கின் அண்ட் டீத் ப்ராப்ளம் இருக்கு அப்படி மறக்காம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ டிகேகே டென்டல் கிளினிக்கை போய் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.